நாடு திருப்பி அறிந்து எதிர்வருகிற தேர்தல்களில் எந்த கட்சிகள் எத்தனை இடங்களை பிடிக்கும் என்று துல்லியமாக நாங்கள் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து 16 நாட்கள் 30 குழுக்களாக பிரிந்து தமிழகத்தில் இருக்கிற 40 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் 18 சட்டமன்ற தேர்தல்களிலும் தொடர்ந்து நாங்கள் சென்று நாங்கள் பயணம் செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று கள ஆய்வுகள் முடிவுகள் நாங்கள் இன்று வெளியிடுகிறோம். அதனால் அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பண்பாடு மக்கள் தொடர்பகம் கல்ச்சரல் கம்யூனிகேஷன் சென்டர் முன்னாள் லயோலா கல்லூரி மாணவர்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் மாநில அளவிலான கள ஆய்வு இறுதி முடிவுகள் வெளியீடு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் 40 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? பத்திரிகையாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் நிருபர்கள் சந்திப்பு. மத்திய அரசு செயல்பாடும் மீண்டும் பாரத பிரதமராக வாய்ப்பு யாருக்கு என்கிற ஒரு முக்கிய கோரிக்கையை நாங்கள் மக்களிடத்திலே நாங்கள் கேள்விகளாக முன்வைத்தோம். அந்த அடிப்படையில் அந்த ஆய்வினுடைய நோக்கம் பண்பாடு மக்கள் தொடர்பகம் மற்றும் லயோலா கல்லூரி மாணவர்கள் இணைந்து நடத்தும் மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்ற நோக்கத்துடன் தமிழக மக்களை மையப்படுத்தி பல்வேறு துறை ஆய்வுகளையும் பரப்புரைகளையும் பயிலரங்களையும் பண்பாடு மக்கள் தொடர்பகம் ஆய்வு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. மக்களின் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களையும் ஆய்வுபூர்வமாக அறிந்து செயல்பூர்வமாக திட்டங்களை முன்னெடுத்து செல்லும் முயற்சியில் 2004 தொடங்கி இதுவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயணம் செய்து பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் நாங்கள் சிறப்பாக செய்து வருகிறோம். சமூகம் அரசியல் தொடர்பான ஆய்வுகளை துல்லியமாக நடத்தியுள்ளோம். தமிழகத்தின் மற்றும் புதுவையில் உள்ள 21ஆம் நூற்றாண்டில் தொடக்க நிலையில் பண்பாட்டு அரசியல் சூழ்நிலையில் பல்வேறு பரிமாணங்களையும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம். கள ஆய்வு முடிவுகள் 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் தருவாயில் தமிழகத்தின் தற்போது அரசியல் நிலவரத்தை தீர்மானிக்கும் காரணிகளையும் அவற்றின் கூட்டு செயல்பாடையும் கணிக்க மார்ச் 17 முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை தொடர்ந்து 16 நாட்களாக 40 தொகுதிகளிலும் கள ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறோம். முன்னாள் லயோலா கல்லூரி மாணவர்கள் மற்றும் பண்பாடு மக்கள் தொடர்பகம் ஒருங்கிணைப்பாளர் அன்புக்கிடைய நண்பர் திருநாகரசு அவர்கள் நேரடிய வழிகாட்டுதலுடன் இதை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த கள ஆய்வில் தமிழகம் முழுக்க 21,464 பேர் இதில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தொகுதிக்கு சென்று, அதாவது சில தொகுதியில் 6 சட்டமன்றம் இருக்கும், 5 சட்டமன்றம் இருக்கும். தொடர்ந்து ஒரு நாடாளுமன்றத்தில் 400லிருந்து 50 நடுநிலையாளர்களை சந்திக்கிறோம். எப்படின்னா இது கல்லூரி மாணவர்கள், இளம் வயது புது வாக்காளர்கள் இவர்களை சந்தித்து தான் இந்த கள ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வினுடைய முக்கிய பண்பாடு யாருன்னு கேட்டால் ராஜசேகர், நான், அண்ணன் முருகன் இருக்காரு, அஞ்சனவன் இருக்காரு, அன்புக்கு தம்பி திருநாவுக்கரசு, உதகை கிங் பிரகாஷ், முனைவர் தனராஜனுடைய அவரும் நேரடியில் பங்கு பெற்றிருக்காரு. அப்புறமா நண்பர் பூபதி, ரெனால்டு ஆய்வாளர்கள் உதவியுடன் 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவரும் இந்த கலாய்வில் ஈடுபட்டு தமிழகம் முழுக்க மற்ற கல்லூரி மாணவர்கள் இதில் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களை விட தன்னார்வத்தோட ஏன்னா இருக்கிற சூழ்நிலை வேற மாதிரி இருக்கிறதுனால இருக்கிற எல்லா சில கல்லூரிய மாணவர்கள் தன்னார்வத்தோட ரெண்டு நிமிஷம் பங்கேற்பாளருடைய பின்னணி கள ஆய்வு நடத்தப்பட்ட இடங்கள் 54.8 நகரம் சார்ந்தவை. பங்கேற்பவர்கள் ஆண்களே மிக அதிகம் 64.4, வயது ரீதியாக பெரும்பாலானோர் 41.3, 31 முதல் 45 வயதான வயது உள்ளவர்கள் 21 முதல் 30 வரையில் 25.6%, 46 60 வயசு 23.5%, பிற 61 வயசுக்கு மேல நம்ம பண்ணோம். மத ரீதியாக பெரும்பாலானோர் 81.7, இந்து மதத்தினர், கிறிஸ்துவ மதத்தினர் என்று கிறிஸ்துவ மதத்தினர் 6.2%, இஸ்லாமியர்கள் 6.4%. இந்த கல்வியை பொறுத்த மட்டும் பெரும்பாலானோர் 49.7 பேர் படித்திருக்கின்ற நான் கேட்டிருக்கேன். இந்த கலாய்வு
6 முதல் 12 வரை படித்துள்ள 18.4 வரை இது வந்து உயர்கல்வி கட்டுறவர்கிட்ட தான் இது கேட்டிருக்கிறாங்க. அதை வந்து எம்எஸ்சி பிஜி கோர்ஸு எம்பிஏ இது அதாவது ப்ரொஃபஸர் கோர்ஸ் படிக்கிற பசங்க கிட்ட. தொழில் ரீதியாக கூலி வேலை செய்யறவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா 28.3, சுயதொழில் செய்யறவங்கள்ட்ட வந்து 28.1, ஏறத்தாழ சம அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனத்தில் 18.5, விவசாயிகள் 9.6 இது தொடர்ந்து நாங்கள் இது செய்து வந்து வருகிறோம். இப்போ இந்த கலாவினுடைய முடிவுகளை வந்து அன்பிற்கிணைய சகோதரர் திருநாகரசு அவர்கள் வெளியிடுவார். அன்பிற்கிணைய ஊடகவியல் நண்பர்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட 21 ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டு இதுவரை பதிவுகளை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். நடுநிலையான நம்பகமான எங்களுடைய நட்பு வட்டாரத்தின் மூலமாக செய்கிற உதவியின் அடிப்படையில் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற போதும் நாங்கள் கள ஆய்வை எங்களுடைய ஆரோப்பூர்வமான எண்ணத்திற்காக, மக்களுடைய எண்ணத்திற்காக, மக்களுடைய மனதை ஆய்வதற்காக பண்பாடு மக்கள் தொடர்பகம் என்ற அமைப்பு 2004ஆம் ஆண்டு சென்னை லாயரா கல்லூரியில் 01 HD44 ஆகிய நான் வரலாற்றுத்துறை மாணவராக படிக்கின்ற போது ஃபாதர் ராஜநாயகத்திடம் இருந்தபோது அவரிடமிருந்து வெளியில் வந்து அன்றையிலிருந்து 2004 வந்து அப்போ பாராளுமன்ற தேர்தலில் 38 தொகுதி வெற்றி பெறுன்னு சொல்லி அப்போ 40 தொகுதியில் வந்து அப்பயே கணிக்கப்பட்டு பத்திரிகை வரப்பட்ட செய்தி. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த 21 ஆய்வுகளை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது இந்த நாடாளுமன்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ இருக்கிற அரசியல் கலவரங்களை பற்றிய ஆய்வு மார்ச் 17 ஏப்ரல் 3 வரை தமிழகம் முழுக்க 40 தொகுதிகளும் பாண்டிச்சேரி உட்பட தொகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டோம். அதன் அடிப்படையில் வருகிற போது தமிழகத்தில் இப்போ இருக்கிற தமிழக அரசின் செயல்பாடுகளை பார்க்கின்ற போது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 ஆண்டுகள் ஆக உள்ள நிலையில் அவர் தலைமையான அரசின் செயல்பாடுகள் குறித்து மிக முக்கிய தேவையான பிரச்சனையாக தமிழக மக்களின் மதிப்பீடாக பார்க்கின்ற போது மின்தடையை நீக்கும் நடவடிக்கை எப்படி மின்தடை நடவடிக்கை கேட்கிற போது நன்றென்று சொல்லக்கூடியவங்க 51%, சொல்வதற்கு எதிர்ப்பு சொல்லி 16%, மோசம் சொல்லக்கூடிய 30.1%. ஒழுங்கான ரேஷன் உடையவங்க கிடைக்குதா, உங்க அரசாங்கத்தினுடைய அரிசி வந்து ஒழுங்காக கிடைக்குதா ரேஷன் கேட்கிற போது நன்றென்று சொல்லக்கூடிய 39.9, 25.7 சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, மோசம் 33.6. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.